கிறிஸ்துவிற்கானவர்களே, உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டுடைய விருதான கிருபையினாலே இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஆயத்தப்படுகிறோம். இருக்கிற இடங்களிலே ஜெபத்தோடு நாம் குடும்பமாக இந்த ஆராதனை பங்கு பெற உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் பண்ண கிடவோம். கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிமை நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள தந்தையே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். இம்மட்டும் நீர் எங்களை ஆச்சரியமாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா விதமான தீமைகளுக்கு விலக்கி எங்களை பாதுகாத்து வருகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய சட்டையின் கீழ் மிகுந்த பாதுகாப்போடு பாதுகாக்கும் வண்ணமாக உம்முடைய சட்டை நிழலிலே நீர் எங்களை மிகுந்த பத்திரமாக பாதுகாத்து வருகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வாக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர், எல்லா விதமான வாதைகளுக்கும் விலைக்கு ரட்சித்து வருகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த ஆராதனை வழியாக நாங்கள் உம்மை துதிக்கும்படியாக, உம்மை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் இருக்கிற இடங்களிலே, எங்களுடைய வீடுகளிலே உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பி விசேஷ வண்ணமாக இந்த ஆராதனையில் பங்கு பெறுகின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாக. நூற்றாண்டு கீதங்களில் 360வது பாடலை நாம் பாடுகிறோம். சர்வத்தையும் அன்பாய் என்ற பாடலை நாம் பாடுகிறோம். Amen.
சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நம்முடைய குறைவுகளை ஆண்டுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிற பிரகாரம் பாவிகளெல்லாம் பிரதானமான பாவி நான் என்று சொல்லி நாம் தெய்வ சமூகத்திலே நம்முடைய குறைவுகள் நம்முடைய குற்றங்களை எல்லாம் அறிக்கை செய்வோம். வார்த்தையினாலும் சிந்தனையினாலும் செய்கையினாலும் செய்த எல்லா விதமான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் அறிக்கை செய்வோம். இளைய குமாரன் சொன்ன வார்த்தையை நாம் நடைமுறைப்படுத்திக் கொள்வோம். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி தகப்பனை நோக்கி கெஞ்சிய வண்ணமாக நாமும் ஆண்டுடைய சமூகத்திலே ஒரு விஷயங்களை மன்னித்து இப்படி திரு இரத்தத்தினாலே எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, இந்த வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக கடந்து வந்து எங்களை பரிசுத்தப்படுத்த நாங்கள் கெஞ்சுகிறோம் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் வண்ணமாக 200 கீதங்களில் 457வது பாடலை பொருளை உணர்ந்தவாறு நாம் பாடுவோம். சேரையா எளியே செய்பவவினை தீரையா என்ற பாடலை நாம் பொருளை உணர்ந்தவாறு பாடுவோம். Oh
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்திரும்பி தொதுக்கப்படுகிற நம்ம ஜனத்திற்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பை கூறி அறிவிக்க நம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசி நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருடத்தில் நாம் செய்தவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். சங்கீதம் 67 நாம் பாடலாக பாடுவோம்.
எடுத்துக்கொள்ளப்பட்ட பொதுவான வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தீனமுமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வாசிக்க வேண்டிய பொதுவான வேத பாடம் வாசித்தாயிற்று.
அறிக்கை செய்யும் வண்ணமாக 200 கீதங்களில் 688வது பாடலை பாடுகிறோம். வானும் புவியும் வையகமும் என்ற பாடலை நாம் பாடுகிறோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 8ஆம் ஞாயிற்குரிய சுட்ட ஜெபம். வானத்திலும் பூமியிலும் உள்ள சகலத்தையும் தவறாத விசாரணையினாலே நடத்துகிற தேவனே, தீமையானவர்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு விலக்கி நன்மையானவர்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இம்மட்டும் தேவன் நமக்கு பாராட்டிய எல்லா விதமான நன்மைகளுக்காக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை எடுப்போம். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நமக்கு போதுமானவர். என் கிருபை உனக்கு போதும் என்று வாக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளுக்குரிய கிருபைகளை தந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்முடைய குடும்பத்தை ஆச்சரியமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறாரே. ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். நாம் இருக்கிற இடங்களிலே எல்லாரும் பயபக்தியோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஆண்டவர் சொல்கிறார், என் மகிமையையும் என் கனத்தையும்
நான் வேறு யாருக்கும் கொடேன் என்று சொல்லி. ஆகவே துதிக்கு பாத்திரராகிய தேவன் ஆண்டவர் ஒருவர்தான் துதிக்கு பாத்திரர். ஆகவே 10 குஷ்டரோகிகள் சுகம் பெற்ற ஒருவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே விழுந்து பணிந்து அவரை ஸ்தோத்திரம் செலுத்தினான், அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று திருமறை சொல்லுகிறது. அவ்விதமாக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தொடர்ந்து நாம் ஆண்டுடைய சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை நாம் ஏறெடுப்போம். ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்பிக்கையோடு நாம் தேவ சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை சொல்லுவோமா? அந்நாள் தேவ சமூகத்திலே நம்பிக்கையோடு ஜெபித்தாள். தன்னுடைய இருதயத்தின் பாரங்களையெல்லாம் தேவ சமூகத்திலே ஊற்றினாள். அதற்கு பிற்பாடு அவள் துக்கமுகமாய் இருந்ததில்லை என்று திருமறை சொல்கிறது. அவ்விதமாக நம்முடைய காரியங்களை ஆண்டவரிடத்திலே நாம் சொல்லுவோம். நம்முடைய தேசத்திற்காக ஜெபிப்போம். தேச தலைவர்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய நாட்டின் ஜனாதிபதி அவர்களுக்காக, பிரதம மந்திரி அவர்களுக்காக, மத்திய அமைச்சர்களுக்காக, மாநில முதல்வர்களுக்காக, எல்லா கவர்னர்களுக்காக ஜெபிப்போம். அரசு அதிகாரிகள் அனைவருக்காகவும் நாம் ஜெபிப்போம். ஒருவேளை இப்படிப்பட்டதான காலங்களிலே மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தலைவருடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கெங்கே பாதிப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று இதோ அரசு அதிகாரிகள் துரிதமாக சென்று உதவி செய்து வருகிறார்கள். அதற்காக நன்றி செலுத்துவோம். இன்னும் இயற்கையின் சீற்றத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக இந்த வேளையிலே ஜெபிப்போம். மழை வெள்ளத்தினாலே வட இந்தியாவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிப்போம். இயற்கையின் பேரிடர் ஆண்டவரே, இயற்கை உடைய கரங்களில் இருக்கிறது. இயற்கையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு இறங்கி உதவி செய்யும் என்று நாம் ஜெபிப்போம். மாத்திரமல்ல, இந்த கொரோனா என்ற ஒரு வைரஸ் கிருமியானது எங்கு பார்த்தாலும் அது வேகமாக பரவி வருகிறது. இந்திய தேசத்தில் இன்றைக்கு சுமார் 50,000க்கும் அதிகமான பேர் திறந்தோறும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் சுமார் 5,000 பேர் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை சங்கீதக்காரன் சங்கீதத்திலே சொல்லிவிடமாக எதுவரைக்கும் ஆண்டவரே என்ற சிந்தனை நமக்குள் எழுப்பலாம். ஆனால் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த கொடிய வியாதியானது முற்றிலும் அழிந்து போகட்டும் என்று நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய திருப்பணி செய்கிற எல்லா மிஷனரிகளுக்காக இந்த வேளையிலே நாம் ஜெபிப்போம். நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு, இந்திய மிஷனரி சங்கம், ஆசீர்வாத இளைஞர் இயக்கம், இன்னும் பல ஸ்தாபனங்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட காலங்களிலே மிஷனரிகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்க ஜெபிப்போம். அவருடைய குடும்பங்கள், சிலருடைய குடும்பத்தில் பிள்ளைகள் ஒரு இடம், பெற்றோர் ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் மீது ஆசீர்வதி பாதுகாத்துக் கொள்ளும் என்று நாம் ஜெபிப்போம். பொருளாதார தேவையோடு இருக்கிற அருமையான ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, கிருபையாக இறங்கும் என்று நாம் ஜெபிப்போம்.
பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட நாம் ஜெபிப்போம். படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். ஒருவேளை கல்லூரி இறுதி தேர்வு எழுத முடியவில்லை என்று கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. இந்த சூழ்நிலை நிமித்தமாக பிள்ளைகளுடைய படிப்பு எவ்வளவோ பாதித்திருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிங்க, பிள்ளையுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று நாம் ஜெபிப்போம். சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிப்போம். ஆஸ்பத்திரியிலே வீடுகளிலே சிகிச்சை பெற்று வருவதற்காக ஜெபிப்போம். கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். நெல்லை திருமண்டலத்திற்காக ஜெபிப்போம். தென்காசி வடக்கு சியோ நகர் சேகரத்திற்காக ஜெபிப்போம். சியோ நகர் திருச்சபைக்காக, காசிமேந்திரபுரம், துரைசாமிபுரம், ஊர் மேலழகியான் திருச்சபைகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம். இந்த வேளையில் குறிப்பாக வெகு சீக்கிரத்தில் ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும். அரசாங்க தலைவர்களோடு ஆண்டவர் பேசி இதோ ஆலயங்கள் சீக்கிரமாக திறக்கப்பட்டு எல்லா ஆலயங்களும் ஆறாக நடைபெற வேண்டும். ஆண்டவரே, கிருபையாக இறங்கி உதவி செய்யும் என்று நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து நம்முடைய மனதில் இயங்குகிற காரியங்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், குடும்ப தேவைகளை ஆண்டுடைய சமூகத்திலே நாம் சொல்லுவோம். நிச்சயமாக ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, திருச்சபையிலே, சமுதாயத்திலே, தேசத்திலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார் என்ற நம்பிக்கையோடு எதற்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஏவப்படுகிறோமோ அதற்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேளோம். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டுமை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபையளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருள் செய்வேன் என்று வாக்கு இருக்கிறீரே. கர்த்தாவே, அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டலிப்பு நிறைவேற்றி இம்மையிலே இப்படி சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளோ. உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் மீண்டுமாக நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஒருவேளை தென்காசி வடக்கு சியோன் நகர் சேகர மக்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 1வது ஞாயிற்றுக்கிழமை நாம் வழக்கமாக குடும்ப மனமகிழ்ச்சி பண்டிகையை நாம் ஆசரிப்பதுண்டு. ஆனாலும் இந்த கொரோனா என்ற சூழல் நிமித்தமாக நாம் இந்த பண்டிகை ஆசரிக்க முடியவில்லை. ஆனாலும் ஆண்டவர் நாம் இருக்கிற இடங்களிலே நம்முடைய குடும்பத்தை நிச்சயமாக இந்த நாளிலே சிறப்பான முறையில் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தொடர்ந்து ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாக வழிநடத்த ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையின் கருணை தாங்க நம்மை அர்ப்பணிப்போம். தொடர்ந்து வருகின்ற காலங்கள் நம் அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. பரிசுத்த விவாக அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, திருநெல்வேலி திருமண்டலம், தென்காசி வடக்கு சியோன் நகர் சேகரம், சியோன் நகர் சபையைச் சேர்ந்த திரு எம் ஐசக் ராஜன், திருமதி டி பியூலா எபனேசர் ஆகியோரது குமாரத்தி ஜுனோ மோகனராணியும், திருநெல்வேலி திருமண்டலம், பொட்டல்பட்டி சேகரம், மீனாட்சிபுரம் சபையைச் சேர்ந்த
திரு பி சின்னத்தம்பி, திருமதி அந்தோணியம்மாள் ஆகியோரது குமாரன் திரு சி விஜயனும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று அறிவிக்கிறேன். இவர்களை பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டு என்று உங்களில் யாராயிரம் அறிந்திருந்தால் அதை சேகர திருவானவருக்கு எழுத்து மூலம் தெரியப்படுத்த வேண்டும். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. இப்பொழுது நாம் தலை தாழ்த்தி தர்மையான பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று கண்டு ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை உருவாக்கி இதோ குடும்ப வாழ்வை ஆசீர்வதிக்கின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள தந்தையே, இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட அந்த பிள்ளைகளுக்காக திருச்சபையாக இணைந்து ஜெபிக்கிறோம். இப்படி பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், இவர்களை இணைக்கும்படியாக சுத்தம் கொண்டிருக்கிறீர். மக்கள் ஸ்தோத்திரம். உடைய திருமணத்திற்காக எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா விதமான ஆயத்தங்களையும் நீர் ஆசீர்வதியும். ஜெபத்தோடு இவர்கள் ஆயத்தப்பட உதவி செய்க. குறிக்கப்பட்ட நாளிலே உடைய சன்னிதானத்திலே அருமையான பிள்ளைகளை நீர் கடவுளும் மனைவியாக இணைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். காணாவூர் கல்யாண வீட்டில் இயேசு பிரசன்னராயிருந்தது போல பிள்ளையுடைய திருமணத்திலும் நீர் பிரசன்னராக இருந்து பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லா காரியங்களிலும் தொடர்ந்து உடைய பிரசன்னங்களோடு இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை ஆசரிக்கிறவர்கள் 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி மிஸ்டர் ஏ தீவ்ரிஸ் ரிச்சர்ட், சன் ஆஃப் ரெவரண்ட் ஆபிரகாம் கேடி ராஜ். 5ஆம் தேதி மிஸ் ஜி ஆலிஸ் பாலின், டாக்டர் ஆஃப் மிஸ்டர் கே குரு சிங். 7ஆம் தேதி மிஸ்ஸஸ் எம் ஏ விஜயசாந்தி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் பி மோகனதாஸ். 8ஆம் தேதி மிஸ்டர் கே இம்மானுவேல் மாணிக்கவாசகம். 8ஆம் தேதி மிஸ்டர் கே இம்மானுவேல் சுந்தர் சிங். 8ஆம் தேதி ஜெரின் ஜெயராஜ், சன் ஆஃப் மிஸ்டர் ஜேசன் ஜேக்கப் ராஜ். இப்பொழுதும் பாடகர் குழுவினர் உங்களை வாழ்த்தி பாடுவார். தலைமுறை தலைமுறை காகும் வினோத உலகம் தோன்றி ஒழியாத தலைமுறை தலைமுறை காகும் வினோத உலகம் தோன்றி ஒழியாத ஆண்டவரை தொழுதேத்து ஆத்துமமே ஜெபிப்போம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறேன் எங்கள் பரிசுத்தமுள்ள தந்தையே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை ஆசரிக்கிற பிள்ளைகள் யாவருக்காகவும் திருச்சபையாக இணைந்து ஜெபிக்கிறோம். இவர்களை வாழ்த்துகின்றோம். குறிப்பாக கடந்து போன ஆண்டு முழுவதும் கண்ணின் மணியை போல நீ பாதுகாத்து வந்திருக்கிற ஸ்தோத்திரம். புதிய ஆண்டு ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் காணத்தக்கதாக நீங்கள் உதவி செய்யுங்க. எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதியும், தீமைகளுக்கு விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். எல்லாவற்றிற்கு மேலாக உடைய நன்மையினாலும் உடைய கிருபையினாலும் இவர்களை முடிசூட்டி நீர் ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. செய்திக்கு ஆயத்தமாக 200 ஆண்டு கீதங்களில் 372வது பாடல், சங்கம் கூடி ஏழைக்கென்று
இந்த பாடலை நாம் பாடுவோமாக. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் கொடுப்பதே பாக்கியம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தின் முன்பகுதி, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அன்னை தெரசா அவருடைய கூற்று, அன்பு கூறாமல் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காமல் அன்பு கூற முடியாது என்று சொல்லி, கொடுக்காமல் அன்பு கூற முடியாது. திருமறையிலே ஆண்டவராகிய கடவுள் நம்மை நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளமே தமது ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்ததினாலே என்று யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே படிக்கிறோம். பிதாவாகிய கடவுள் நம் மீது அன்பு கூர்ந்த நிமித்தமாக நம்முடைய குமாரனை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்விதமாக கூறுகிறார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒருவேளை கொடுப்பதினால் குறைந்து போகும் என்பது மனிதனின் கணிப்பு. ஆனால் திருமறை சொல்லுகிறது, கொடுக்கிறவன் மிகுதியாய் பெற்றுக்கொள்ளுவான் என்பது தேவனின் வாக்கு. கொடுக்கிறவன் மிகுதியாய் பெற்றுக்கொள்ளுவான் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி, இந்நாளிலும் திருமறையின் அடிப்படையிலே கொடுத்தலை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக, தேவனுடைய ஆலயத்திற்கு கொடுத்தல். யாத்திராகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம்
முதலாம் வசனத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் இவ்விதமாக கூறுகின்றார். மோசையை பார்த்து சொல்லுகின்ற காரியம், ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் திட்டமிட்டு எவ்விதமாக கட்ட வேண்டும் என்று சொல்லி அங்கே மோசைக்கு அநேக ஆலோசனைகளை சொல்கின்றார். அதே ஆண்டவர் பொருளாதார தேவை உண்டு கட்டுவதற்கு. ஆகவே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 2ஆம் வசனத்திலே, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவரிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், ஜனங்களிடத்திலே நீ போய் சொல்லு, ஆண்டவருக்கு என்று காணிக்கையை கொண்டு வர வேண்டும். எப்படிப்பட்டவர்கள்? இதோ மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ, யாருக்கு மனசு இருக்கிறதோ, யாருக்கு உற்சாகம் இருக்கிறதோ அவிடத்தில் என்ன செய்ய, நீ காணிக்கையை வாங்கு என்று ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார். ஆசரிப்பு கூடாரம் ஜனங்களுடைய உதாரத்துவமான ஈகை நிமித்தமாக கட்டப்படுவதை தொடர்ந்து உள்ள பகுதியிலே நாம் படிக்கிறோம். தொடர்ந்து இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே சாலமோனுடைய காலத்திலே தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகிறது. ஆனால் அவருடைய தகப்பனாகிய தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அநேக ஆயத்தங்களை செய்கின்றார். அதிலே பிரதானமான ஆயத்தம் என்ன? பொருளாதார தேவை. ஆகவே தாவீது ஜனங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். என்ன அழைப்பு கொடுக்கிறார்? 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார்? அன்பானவர்களே, ஒரு பெரிய வேலை தாவீது சொல்லுகின்றார். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை என்று சொல்லுகிறார். ஆக தேவாலயத்தை கட்டுவதற்கு இங்கே அழைப்பு கொடுக்கின்றார் தாவீது ராஜா. அதே அழைப்பு கொடுத்து தாவீது முதலாவது என்ன செய்கின்றார்? தன்னுடைய பங்கை கொடுக்கின்றார். 3ஆம் வசனத்தை பாருங்கள். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாதையினால் பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சபதரித்த அனைத்தை தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கு என்று கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். பாருங்கள், ஜனங்களுக்கு அழைப்பு கொடுத்தவர், நான் எவ்வளவுலாம் சேர்த்து வைத்திருக்கிறேனோ வெள்ளி பொண்ணு எல்லாவற்றையும் நான் ஆண்டுடைய ஆலயத்திற்கென்று நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அன்பானவர்களே, ஜனங்கள் மகிழ்ச்சியோடு கொடுத்தார்கள். 9ஆம் வசனத்திலே படிக்கிறோம், இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். அநேகருக்கு சந்தோஷம் பெற்றுக்கொள்வதிலே, ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம் கொடுப்பதிலே மகிழ்ச்சி. ஜனங்களுக்கு மகிழ்ச்சி, ராஜாவுக்கு மகிழ்ச்சி. அப்படியானால் இதையெல்லாம் பார்க்கிற ஆண்டவர் எவ்வளவு மகிழ்ச்சி கொள்கிறார் பாருங்கள். எங்கிருந்து கொடுக்கிறோம்? தாவீது ராஜா சொல்லுகின்றார், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம் என்று சொல்லுகிறார். பாருங்கள், உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள், நம்முடைய நிலைமையெல்லாம் ஆண்டவர் கிருபையாக நமக்கு கொடுத்தது.
நாம் அனுபவிக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் தேவன் நம்முடைய கிருபையினாலே நமக்கு கொடுத்தது, நம்முடைய சுய சம்பாத்தியம் அல்ல. ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாதபடி எச்சரிக்கையாயிரு என்று சொல்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், எல்லாம் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருக்கு கொடுத்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏராளமாக நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவேதான் உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம் என்று அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சொல்லுகின்றார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய ஆலயத்திற்கு என்று கொடுத்தல், அதைத்தான் மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அங்கே நாம் படிக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். ஆலயத்திற்கு நான் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும். ஆண்டவர் இங்கே ஒரு சவால் கொடுக்கிறார், சேலஞ்ச். என்ன சவால் பாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்கிறார். அப்போ நாம் ஆண்டவருடைய ஆலயத்திற்கென்று, ஆண்டவருடைய திருப்பணிக்கென்று நாம் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் நாம் எப்படி கொடுக்கிறோம் என்பதையெல்லாம் பார்த்து, நான் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பேன், நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சவால் விடுகின்றார். அன்பானவர்களே, முதலாவதாக தேவனுடைய ஆலயத்திற்கு கொடுத்தலை குறித்து நாம் சிந்திக்கிறோம். இரண்டாவதாக உபாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது. உபாகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். தேசத்திலே ஏன் எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். தேவை உள்ளவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். இந்த வசனத்தை பாருங்கள். உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். தேசத்தில் யார் இருக்கிறார்? எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. அன்பானவர்களே, ஏழை மக்கள், எளியவர்கள், தேவையோடு உள்ள மக்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஒருவேளை நாம் அப்படிப்பட்ட மக்கள் மீது கரிசனை கொள்ளாதிருப்போம் என்று சொன்னால் அது பாவம் என்று திருமறை சொல்லுகிறது. அதே அதிகாரம் 9ஆம் வசனத்தின் பின்பகுதியை பாருங்கள். உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கள் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அவையப்படாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும். எது பாவம்? ஏழை சகோதரனுக்கு கொடாதிருத்தல் பாவம். அன்பானவர்களே, ஆண்டவர் கட்டளையாக சொல்கின்றார். அப்படி கொடுக்காதிருத்தல் பாவம் என்று சொல்கிறார். அப்படி ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பது நிமித்தமாக 10ஆம் வசனத்திலே ஆண்டவர் கொடுக்கும் போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்பதை அங்கே சொல்கின்றார். நீ அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. ஏழை எளிய மக்களுக்கு நாம் கொடுக்கின்ற பொழுது கஷ்டத்தோடு கொடுக்கக்கூடாது, மன சஞ்சலத்தோடு கொடுக்கக்கூடாது, விசனத்தோடு கொடுக்கக்கூடாது. அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். பாருங்க, நம்முடைய எல்லாவினுடைய கையின் பிரயாசங்களையும் கையின் கிரியைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். எப்பொழுது? நம்முடைய கைகளை தாராளமாய் திறக்கின்ற பொழுது. திருமறை சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று நீதிமொழியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்மை சுற்றிலும் இருக்கிற தேவையுள்ள மக்களுடைய தேவைகளை நாம் சந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த கொரோனா என்ற இப்படிப்பட்டதான காலத்திலே அநேக வேலை இழந்திருக்கிறார்கள், பொருளாதார தேவையோடு இருக்கிறார்கள். ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது. ஒருவேளை நமக்கு தெரிந்த நண்பர்கள் இருக்கலாம், உறவினர்கள் இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய கிராமங்களிலே நாம் இருக்கிற இடங்களிலே தேவையோடு உள்ள மக்கள் இருக்கலாம். நம்மால் இயன்றதை தேவையுள்ள மக்களுக்கு நாம் கொடுக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை இன்னைக்கு நாம் அநேகம் கொடுக்கிறோம், அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நம்முடைய திருச்சபை மக்கள் நாம் அநேகருக்கு கொடுத்து கொண்டிருக்கலாம், அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஒருவேளை சபையிலே சில ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலையிலே அங்கே புது பஸ் ஸ்டாண்டில் தேவையோடு இருக்கிற மக்களுக்கு காலை உணவை மகிழ்ச்சியோடு கொடுக்கிற அருமையாளுடைய திருச்சபை மக்களை நான் பார்க்கிறேன். ஒருவேளை தெரிந்தது ஒரு சிலராக இருக்கலாம், தெரியாத பேர் அநேக நீங்கள் கொடுக்கலாம். இதையெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார். ஆகவேதான் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், மிகவும் சிறியவராகி ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஆண்டவர் நாம் மற்றவர்களுக்கு கொடுப்பது நிமித்தமாக இம்மையிலும் ஆசீர்வாதம் நம்முடைய கையின் பிரயாசங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி கொடுக்கிற மக்களை பார்த்து என்ன சொல்லுகிறார், நான் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், நான் தாகமாயிருந்தேன், என்னுடைய தாகத்தை தீர்த்தீர்கள் என்று சொல்லி என்னுடைய தேவைகளை எல்லாம் நீங்கள் சந்தித்தீர்கள். எப்பொழுது நீர் தாகமாயிருந்தீர், எப்பொழுது பசியாயிருந்தீர்? சிறியவராகிய தேசத்தின் ஏழை எளிய மக்கள், அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? அங்கே பல நித்திய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வாக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். 34ஆம் வசனத்தை பாருங்கள், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. இப்படிப்பட்ட மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லது இப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யாத மக்களை குறித்து என்ன சொல்லுகிறார்? நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, நான் தாகமாயிருந்தேன், நீங்கள் என்னுடைய தாகத்தை தீர்க்கவில்லை, ஆகவே சபிக்கப்பட்டவர்கள் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்கிறார். இடது பக்கத்தில் இருப்பதை பார்த்து, காரணம் அவர்களுக்கு ஈவு இறக்கம் கொஞ்சம் கூட இல்லை. தேவையோடு இருக்கிற மக்களை குறித்த கரிசனை இல்லை, சிந்தை இல்லை. ஆகவே நித்திய ஒரு தண்டனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவையோடு இருக்கிற மக்களுக்கு நாம் கொடுக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். இறுதியாக 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இவ்விதமாக கூறுகிறார், அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மக்களுடைய சபையை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகின்றார். பாருங்க, மக்களுடைய சபையை பாருங்க. ஒருவேளை அவருடைய நிலைமையானது மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம். அன்பானவர்களே, கொடிய தரித்திரத்தின் மத்தியிலும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த மகிழ்ச்சியை பாருங்கள். தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுதியாய் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். எருசலேம் திருச்சபை தேவையோடு இருக்கிற மக்களுக்கு, ஊழியர் செய்கின்ற ஊழியக்காரர்களுக்கு, எருசலேமில் உள்ள சபையாருக்கு, மக்களுடைய சபையார் அங்கே கொடுக்கிறார்கள். அன்பானவர்களே, எப்படி கொடுத்தார்கள் தெரியுமா? பவுல் சொல்லுகின்றார் இந்த மக்களுடைய சபையை குறித்து, இதோ நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே
முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். முன்பு என்ன செய்தார்கள்? தங்களை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்தார்கள். முதலாவது கர்த்தருக்கென்று தங்களை கொடுத்தார்கள். ஆகவேதான் அவர்கள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியோடு கொடுத்தார்கள் என்று சொல்லி அங்கே திருமறையிலே நாம் படிக்கிறோம். எப்படி கொடுத்தார்கள்? தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள் என்பதற்கு நாங்கள் சாட்சி என்று சொல்லுகிறார். நான் சாட்சியா இருக்கிறேன். பவுல் சொல்லுகிறார், மக்களுடைய சபையார் திராணிக்கு மிஞ்சி கொடுத்தார்கள். அன்பானவர்களே, காரணம் என்னவென்று சொன்னார், தங்களை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்த நிமித்தமாக இதோ தங்களுக்கு உரியவைகளை அவர்கள் கொடிய தரித்திர நிலையிலும் கூட கொடுத்ததை திருமறை நமக்கு நல்ல ஒரு உதாரணமாக அங்கே சுட்டி காண்பிக்கிறது. அப்படியானால் தேவனுடைய ஊழியம் இன்றைக்கு பல விதங்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிஷனரி ஊழியங்கள், இன்னும் பலவிதமான ஊழியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் இதோ அப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு நாம் கொடுக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஒரு சமயத்திலே ஒரு சிறு பிள்ளை தன்னுடைய பெற்றோரோடு ஆலயத்திற்கு அங்கே பண்டிகை ஆராதனை ஆகவே புறப்பட்டு கொண்டிருந்த பொழுது தகப்பனானவே அந்த சிறு பிள்ளையினுடைய கையில் 2 100 ரூபாய் நோட்டை கொடுத்து இவ்விதமாக சொன்னார்களாம், என்ன செய்யணும்? ஒரு 100 ரூபாய் நோட்டை ஆலயத்தில் காணிக்கப்படணும், இன்னொரு 100 ரூபாய் நோட்டை என்ன செய்யணும்? நீ உனக்கு வேண்டிய விருப்பமான தின்பண்டங்களை நீ வாங்கி சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று தகப்பனார் சொன்னார். ஆக பெற்றோரோடு இந்த பிள்ளையானது நடந்து கையில் 2 கையிலையும் ரூபாய் வைத்துக் கொண்டு நடந்து வருகிறார்கள். ஆலயத்தில் வருகின்ற பொழுது அந்த குழந்தையானது என்ன செய்கிறது? அங்கே ஒரு கல் தட்டி கீழே விழுந்து விடுகிறது. தன்னுடைய கையிலே உள்ள 2 ரூபாய் நோட்டுகளும் கீழே விழுந்து காற்றடித்து அது பறந்து செல்கிறது. ஆனால் வேகமாக ஒரு நோட்டை அவள் எடுத்துக்கொண்டாள். ஒரு நோட்டு காணாமல் போய்விட்டது. அவளுக்கு கொஞ்சம் கவலை, ஒரு 100 ரூபாய் தொலைஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லி தாப்பட எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டே வருகின்றான். இதோ ஆலயத்துக்கு வந்தாகிவிட்டது, காணிக்கு போட இந்த வேலை வந்தது. இப்போ யோசித்து பார்த்தா, எதுக்கு கொடுத்தாரப்பா? 100 ரூபாய் காணிக்கைக்கு, 100 ரூபாய் பண்டம் வாங்குவதுக்கு. 100 ரூபாய் தான் இருக்கு, இப்போ என்ன செய்வது? அந்த குழந்தை யோசித்து பார்த்தது. அவள் மகிழ்ச்சியோடு அந்த 100 ரூபாயை காணிக்கையாக போட்டுவிட்டாள். தகப்பனார் பார்த்தார், அந்த பிள்ளையை அரவணைத்து முத்தமிட்டு தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். தன்னுடைய பிள்ளை தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டுடைய ஆலயத்திலே காணிக்கை போட்டு விட்டாள் என்று சொல்லி பெரிய மகிழ்ச்சி தகப்பனாருக்கு. அன்பானவர்களே, நம்முடைய பரம தகப்பன் நாம் எவ்விதமாக கொடுக்கிறோம் என்பதில் அவரும் மகிழ்ச்சி அடைகிறார். நாம் கொடுப்பதின் மூலமாக நமக்கு மகிழ்ச்சி மாத்திரமில்லை, ஆண்டவர் மகிழ்ச்சி கொள்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை முதலாவது ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிப்போம். நமக்கு உரியவைகளை நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு கொடுப்போம், தேவையுள்ள மக்களுக்கு கொடுப்போம். எல்லாவற்றிற்கும் மேலாக பல விதங்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தேவனுடைய ஊழியர்களுக்கு கொடுப்போம். ஆண்டவர் கொடுக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக தம்மையே கொடுத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 5:2 சொல்லியவனமாக இயேசு கிறிஸ்து தம்மை ஜீவ பலியாக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அதன் மூலமாக நாங்கள் பெற்று அனுபவிக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். இது எங்களுக்கு தருகின்ற ஆசீர்வாதங்களின் ஒரு பகுதியை நம்முடைய நாம் மகிமைக்கு என்று கொடுத்து
நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்மை அர்ப்பணிக்கும் இடமாக 200 கீதங்களில் 366வது பாடலை பாடுகிறோம். நீதியாமோ நீர் சொல்லும் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். மகிமை நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள தந்தையே, இந்த மகிமையான ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற இடங்களிலே, எங்களுடைய வீடுகளிலே அமர்ந்திருந்து உம்மை மகிமைப்படுத்த, உம்முடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்துவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. பாடல்கள் மூலமாக, ஜெபங்கள் மூலமாக, உம்முடைய வார்த்தைகள் மூலமாக ஆண்டவரே உம்மை உயர்த்துவதற்கு, மேன்மைப்படுத்துவதற்கு கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிற்கு மேலாக ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். குறிப்பாக கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை எங்களுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆமாண்டவரே, நாங்கள் கொடுக்கின்ற பொழுது நீர் எங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கிறீர். தேவாலயத்திற்கு, தேவையுள்ள மக்களுக்கு, தேவனுடைய ஊழியத்திற்கென்று
நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு நினைப்பூட்டியிருக்கிறேன். குறிப்பாக இந்த கொரோனா என்ற காலங்களிலே எத்தனையோ மக்கள், ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்கள். நாங்கள் எங்களால் எந்த அளவு யாருக்கெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அப்பேற்பட்ட மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாரும். மக்களுடைய சபையை போன்று அவர்கள் முன்பு தங்களை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுத்தார்கள் என்று சொல்லி வண்ணமாகும். இந்த வேளையில் ஒரு விசை எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, எங்களை நீதியின் ஆயுதமாக, ஜீவ பலியாக நாங்கள் தாழ்மையோடு அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதிங்க. எங்களுடைய திருச்சபையை ஆசீர்வதியும், எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் போதுமானவராக இருந்து தொடர்ந்து வழி நடத்தும். வழியில் குறிப்பாக சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை நேசிக்கிற ஆண்டவர், அரவணைக்கிற ஆண்டவர், ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். சிறு பிள்ளைகளை எல்லாம் அப்படி ஆசீர்வதிக்கும் கரங்களினாலே அரவணைத்து ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளுக்காக, சிறுவர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வதியும். வாலிப சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, வாலிபனே, உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினைவு சென்றிருக்கிறேன். வாலிப நாட்களிலே எதுவிதமான தீமையான பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு விடாதபடி உம்முடைய பாதையிலே, பரிசுத்த பாதையிலே நடத்துவதற்கு, ஆண்டவரே, வழி நடப்பதற்கு நீர்களுக்கு உதவி செய்யும். படிக்கிற வாலிப தம்பி தம்பிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இறுதி செமஸ்டர் எழுதும்படியாக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சேஷ ஞானத்தை கொடுத்தரும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை தாரும். நன்மையான காரியங்களுக்காக காத்திருக்கிறவர்களுக்கும் காலா காலங்களில் நன்மையான காரியங்களை அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கொண்டாடி ஜெபிக்கின்றோம். பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தை பொறுப்பாக நடத்துவதற்கு விசேஷ ஞானத்தை கொடுத்தரும். இது மாத்திரமல்ல, வயோதிபனிலே இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினால் இருக்கும் எந்த விதமான தீமை அணுகாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளும். எல்லாவற்றிற்கு மேலாக அன்பின் கர்த்தாவே, தனிப்பட்ட குடும்ப தேவைகளை சந்தித்து நிறைவான மகிழ்ச்சியை கொடுத்து ஆசீர்வதியும். திருச்சபையின் பிள்ளைகள் பற்பல இடங்களிலே, தமிழ்நாட்டின் பல இடங்களிலே, பிற மாநிலங்களிலே, அயல் நாடுகளிலே வசிக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் நீதிமொழிகள் 25 பிரகாரம் தூர இடத்திலிருந்து வருகின்ற நற்செய்தியானது விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கின்ற குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் என்று சொல்லி, ஆண்டவரே, நல்ல செய்திகளை தொடர்ந்து ஒருவர் பகிர்ந்து கொள்ள இருக்கிற இடங்களிலே உம்மாலே ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக உதவி செய்யும். இந்த ஆனன் வழியாக நாங்கள் செலுத்திருக்கிற எல்லா விதமான துதிதோத்திரங்களையும் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த அருமையான மாதம் முழுவதும் உடைய கிருபை கரங்களோடு இருப்பதாக வெகு சீக்கிரத்திலே நாங்கள் ஆலயத்திலே வந்து தொழுது கொள்வதற்கு திறந்த வாசலை தாரும். தத்துடைய நாம் மகிமைப்படணும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து ஆதரிக்க கடவர். கர்த்தருடைய திருமுகங்கள் மேல் பிரகாசிக்கப்பட்டு உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தருடைய திருமுகங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் சம்பூர்ணமாய் கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக இந்நூற்றாண்டு கீதங்களில் 185 வாழ்க வாழ்க கிறிஸ்துராயரே என்ற பாடலை நாம் பாடுவோம்.
கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அவர்களே பங்கு பெற்று ஒவ்வொருவரையும் மீண்டுமாக அன்போடு வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தொடர்ந்து ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.